ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நம்ம மந்த நடியில் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து என்னுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ் யூடியூப் சேனல். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா லியோ ட்ரேட் 27 இங்கிலீஷில் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆல்ரெடி நம்ம பழைய சேனல் தான், இன்னும் அதை ரன் பண்ணலை. சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கொஞ்சம் அதிகமாகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கும் இங்கிலீஷ் அவ்வளோ கம்ஃபர்டபுள் பேச தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் என்ன தான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பப்பட்டால் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இல்லை தமிழ்லேயே உங்களுக்கு போதும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் இங்கே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1400 வீடியோஸ் கிட்ட உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷமாக என்னுடைய ஃபுல் எஃபர்ட்டை மேக்ஸிமம் இலவசமாக தான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். இந்த உலகத்தில் வந்து ஜென்ரலாக இலவசமாக கொடுக்குறதுக்கு எதுவும் வந்து வேல்யூ இருக்காது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது நான் என்னுடைய கான்செப்ட் என்னென்னா, ரொம்பவும் மார்க்கெட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு மேலே வரவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேரட்டும் அப்படின்னு நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். இதில் மிடில் கிளாஸும் நிறைய பணம் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து இக்னோர் பண்ணிவிடுவாங்க. அவங்களோட விருப்பம் வந்து போய் சேரவங்களுக்கு போய் சேர்ந்தால் நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இன்றைக்கி டாபிக் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த ட்ரேடிங் புக்ஸ் எல்லாம் வந்து நல்லா படித்தா ட்ரேடிங் கற்றுக்க முடியுமா, ட்ரேடிங் பண்ண முடியுமா, ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங்காக வர முடியுமா அப்படின்றதுல நிறைய பேர் கேட்டிருக்குங்க. இப்போது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் அமேசான் ஆகட்டும், ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆப்ஸுங்க இருக்குது. வந்து ட்ரேடிங் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட புக்ஸ் வந்து லட்சக்கணக்கான புக்ஸுங்க இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20,000, 30,000, 1,00,000 ரூபாய் கூட உங்களுக்கு புக்ஸுங்க இருக்குது. ஓகேங்களா? புக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுடைய அறிவை வந்து வளர்த்துக்கிறது, அறிவை வளர்க்குறது. அறிவை நல்லா கவனிங்க, உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கு வந்து புக்ஸ். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் புக்ஸ் அப்படின்றது உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டு உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிறீங்க, ரைட்? ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அதை அனுபவமாக மாற்றணும். அறிவை வளர்த்துக்கிட்டு அதை அனுபவமாக மாற்றணும். அனுபவம் வந்து பெயின் கொடுக்கும். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெயின் கொடுக்கும். இது நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்க, அது வந்து எக்ஸ்பீரியன்ஸாக பண்ண சொல்லணும்னா பெயின் ஆகும். ஸோ அந்த பெயினை ஏற்றுக்கிறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. ஒன்லி அறிவு அனுபவம் மட்டும் இருந்தால் வேலைக்கு ஆகும் அப்படின்னா நோ சான்ஸ். ஓகேங்களா? நான் புக்ஸுங்க படிக்க வேணான்னு சொல்ல வரல, படித்ததை வந்து அனுபவமாக மாற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அவங்க வந்து புக்ஸ் வாங்கி படிக்கிறாங்க. எப்படி ஸ்விம்மிங் பண்ணணும், 2 கையை முன்னாடி அடிக்கணும், 2 காலை பின்னாடி உதைக்கணும், அவ்வளோதான் ஸ்விம்மிங், உள்ளே வந்து மூச்சு பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு புக்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்லை உங்களை தூக்கி ஒரு கடலில் போடுறாங்க. நீங்கள் தான் ஸ்விம்மிங் படிச்சிட்டிங்களா, புக்ஸ் படிச்சிட்டிங்களே, ஸ்விம்மிங் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம உங்களை தூக்கி கடலில் போட்டாங்க. அப்போது உங்கள் கடலுக்கு போட்டதுக்குன்னு அப்புறமா நீங்கள் வந்து அந்த புக்ஸ் எப்படி படித்தோம் அப்படின்னு ஞாபகம் வருமா? இல்லை அந்த கண்ணில், மூக்கில், காதில் தண்ணி போயிட்டு மூச்சு திணறுமே, அது வந்து உங்களுக்கு அனுபவம் கொடுக்குமா? சாரி, அது வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்குமா? எஸ். ஃபஸ்ட்டு இந்த கண்ணில், மூக்கில், காதில் தண்ணி வந்துட்டு அந்த மூச்சு வாங்க முடியாமல் தவிர்க்கிறீங்க இல்லைங்களா, அப்போ வந்து இந்த புக்ஸு படித்தது வந்து ஞாபகம் இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு சைக்காலஜி நீங்கள் ரியலாக அந்த அனுபவமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களே, அதுதான் வந்து உங்களை காப்பாற்றும். அதுக்கு தான் சொல்கிறது அனுபவம். ப்ராக்டிஸ். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்க பாருங்கள். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தான், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டெலிகிராம் சேனலில் ப்ராக்டிஸ் பற்றி போட்டிருக்க பாருங்கள். நீங்கள் எவ்ரி டைம் ஒரு விஷயத்தை 100 டைமாக பண்ண சொல்ல வந்து உங்களுக்கு அனுபவமாக மாறிடும், அதுவே உங்களுக்கு பெயினாக மாறிடும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பெரிய ஜிம்மு, ஓகே, பெரிய ஜிம்மில் அதில் வந்து பெரிய பெரிய பணக்காரங்களாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகிறாங்க, பாடி பில்டும் பண்ணிட்டு போகிறாங்க, வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் அதில் வேலை செய்கிற சாதாரண ஒரு பையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அதில் வேலை செஞ்சிட்ருக்கான் அப்படின்னா, ஸோ அந்த பையனுக்கு அந்த பெரிய பாடி பில்டர் ஆகிட்டான். ஓகே, எப்படின்னா ஜஸ்ட்டு அந்த உள்ள அந்த 2 வருஷமாக உள்ள அந்த சுவாசித்து அது உள்ள காற்று அந்த அவன் என்ன சொல்கிறான், அது உள்ள சின்ன விஷயம்லாம் கவனித்து யார் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, என்னென்ன விளைவுகள் நடக்குது, எல்லாத்தையும் கவனித்து பெரிய பாடி பில்டர் ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரியல். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற டீச்சர்ஸையும் பார்க்குறான், வாங்குகிற ட்ரெயினர்ஸையும் பார்க்குறான், எல்லாரையும் கவனிக்கிறான். 2 வருஷமாக 3 வருஷமாக வாட்ச் பண்ணதால வந்து அந்த நிலைமைக்கு வர முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ புக்ஸு படித்ததுனால மட்டுமே நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும்னா
நோ சான்ஸ். சரி சார், இப்போ வந்து அடுத்த டாபிக் வரலாம். சார் நான் வந்து காசு கொடுத்துட்டேன், செமினார் அட்டன் பண்ணேன், ஒரு 50,000 கொடுத்து செமினார் அட்டன் பண்ணேன், என்கிட்ட பணம் இருந்தது. ஸோ இப்போ நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் பணம் பண்ண முடியுமா அப்படின்னா நோ சான்ஸ். சேம், அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுங்க. எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுறதுக்கு டைம் எடுக்கும். டைம் தான் யாரும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை, இன்ஸ்டண்ட்டாக நம்ம பணம் பண்ணணும் அப்படின்னுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் 50,000 இல்லை, 1,00,000 ரூபா கொடுத்தாலும் சரி, 1 கோடி ரூபா கொடுத்து செமினார் அட்டன் பண்ணாலும் சரி, அதை நீங்கள் அனுபவமாக மாற்றுறதில் உங்களுக்கு வின்னிங் வந்து நோ சான்ஸ். நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணாலும் ஒன்று தான். இப்போ என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து 2 வருஷமாக 3 வருஷமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது வந்து ஆக்சுவலாக இப்போ நான் ஃப்ரீ பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெபினார் நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண ப்ரைம் டெலிகிராம் சேனல் குரூப்பை இப்போ ரெகுலர் நம்ம பப்ளிக்காகவே நான் ஃப்ரீயாக கொடுத்துட்டேன். ஜஸ்ட் அவங்க வந்து என்னுடைய இந்த யூடியூப் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். அதை நீங்கள் அனுபவமாக ப்ராக்டிஸரை டெய்லி பார்த்து ப்ராக்டிஸாக நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் கரியரை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அது வந்து டிப்ஸோ கால்ஸோ கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அது எஜுகேஷன் பர்பஸ்க்காக சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சார் எனக்கு அக்கௌண்ட் நிறைய இருக்குது சார் அப்படின்னாங்க. ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் ஃப்ரீ பண்ணிட்டேன், அது சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் உங்களுடைய வேறு பேரில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பாருங்கள். எப்பவுமே சரி, நீங்கள் உங்களுடைய கல்வி தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அறிவை அனுபவமாக்குவேன், அனுபவத்தை வந்து ரியலில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுமே தவிர ட்ரேடிங் புக்ஸ் மட்டும் படித்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னோடய பை சேல் வியூ, அதாவது இதுக்கப்புறம் கீழே போனால் போகும், மேலே போனால் போகும்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைங்களா. ஸோ அந்த வியூஸை வித் ரீசனோட உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ மார்னிங் கூட ஸ்டாப் லாஸ் நீட்டாக இருக்கும் இன்றைக்கி. ஓகே, எஸ், இங்கே தான் சிம்பிள் தான். மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, ஒரு ரெசிஷன் ஜோன் இது. ஸோ ரெசிஷன் ஜோன்லேருந்து ரெசிஷன்ஸ் ஆச்சு, தேர்ட் டைம் இந்த ரெசிஷன்ஸ் டச் ஆச்சு. ஸோ இங்கேருந்து கீழே கட்டானா சேலிங்கான வியூ இருந்தது, கீழும் கட் ஆகிடுச்சு. நிறைய டைம் ட்ரைம் பண்ணிச்சு, ஆனால் வந்து கீழே வந்து அடி பாட்டம் வந்து சப்போர்ட் கொடுத்துருச்சு. ஸோ சப்போர்ட் கொடுத்து மேலே அப்பர் சைட் பண்ணால் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இக்னோர், பரவாயில்ல, எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் எதுவும் வரல. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து சேலிங் வியூ இருந்தது. சேம் அதே உங்களுக்கு சேம் சினாரியோ உங்களுக்கு பேக் டு பேக் இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுது. இது வந்து ஃபார் லைஃப் டைம், இது வந்து ஒரு வாரம் ஒரு மாதம் நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்ல வரல. இது உங்களுடைய லைஃப் டைம் நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், என்னோடய லிங்க்லேருந்து போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட சார்ஜஸ் இல்லை, அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், புதுசாக தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் டிமெட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். என்னோடய இந்த 4 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க் மூலிமா யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அவங்க வந்து என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.